பாருங்கள் அடுத்தது இந்த 26வது கேள்வி வந்து சரி நான் எக்ஸ்ட்ரா கேள்வியிலும் போட்டிருக்கேன். சில நேரம் அது எல்லாமே படிச்சீங்கன்னா ஏதாவது பார்ட் ஒன்ல மேக்சிமம் நான் நீங்க இது ஃபுல்லா செய்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேள்வி சரி உங்களுக்கு கட்டாயம் வரக்கூடிய கேள்விகள் இருக்கு. இதே கேள்வி தான் வரல, இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். சரி, இந்த ஐடியா யூஸ் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி கேள்விகள் வரலாம் கட்டாயம். வகையில பாருங்க, ஒன்று இந்த மாதிரி ஒரு பரப்பளவோ வில்லின் சுற்றளவு காண்ற மாதிரி ஏதாவது ஒரு கேள்விகள் வரலாம். சரி, அப்ப இந்த பகுதி நிகழ்ச்சி இருக்காங்க, இந்த சுற்றளவு கேட்கிறாங்க. இப்ப இது நீளம் 24 சென்டிமீட்டரா, இது 10.5 அப்போ உங்களுக்கு தெரியும் சுற்றளவு நமக்கு இந்த வில்லின் நீளம் மட்டும் தேவைப்படுது. ஒரு கால் வட்டம், இதுவும் 10.5, இந்த நீளம் பார்த்தீங்கன்னா இதுவும் 10.5. அப்ப 10.5னா இந்த பேலன்ஸ் இந்த நீளம் வந்து நம்ம இது 20ல இருந்து கழிச்சு கொள்ளணும். 13.5 வரும். சரி, அப்ப இந்த வில்லின் நீளம் மட்டும் காணணும். வில்லின் நீளத்தை காண்றதுக்கான சமன்பாடு பார்த்தீங்கன்னா தீட்டா விங்கில் 360. இதுதான் சமன்பாடு. பார்ட் 1B பகுதிக்கும் கட்டாயம் தேவை. தீட்டா விங்கில் 360 தர 2πr வில்லின் நீளம் காண்றது. அதே πr வர்க்கம் போட்டா அது என்ன பரப்பளவு. ரெண்டு விஷயத்தை நான் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இது கால் வட்டம் அப்படிங்கிறனால கால் தர 2πr 2 தர 22 ஆரை பார்த்தீங்கன்னா 10.5ங்கிறத நம்ம பிரதியிடும் போது 21/2ன்னு பிரதியிடணும். அப்ப நமக்கு சுருக்க ஈஸியா இருக்கு. 21/2ன்னு பிரதிட்டா இங்க ஒரு தடவை, இங்க 21ல 3 தடவை, இது ஒரு தடவை, இது 2 தடவை, 4ல 2 தடவை, இப்ப 22ல 11. இப்ப வேற சுருக்க இல்லை, அப்ப நேரா பெருக்கும். 33/2. அப்ப 33 2ஆல பிரிச்சா 16.5 வருது. அப்ப 16.5 இந்த வில்லின் நீளம், இந்த 16.5ஓட இந்த 24, இது 10.5, இந்த 13.5 இதெல்லாம் கூட்டணும். சரி, இதெல்லாம் கூட்டினா 64.5 சென்டிமீட்டர் வரும். இதென்ற சுற்றளவு. ரைட், கேள்வி நேர்மாறு விகித சமன். இந்த நேர்மாறு விகித சமன்ல 3 ஸ்டெப் தான் இருக்கு. ஒன்று வந்து பெருக்குதல், ரெண்டாவது வந்து மீதி பார்த்தல், மூன்றாவது வகுத்தல், அதாவது பிரித்தல். இப்படியான 3 விஷயத்தையும் யூஸ் பண்ணி நம்ம இந்த பாடத்தை அழகா செய்து கொள்ளலாம். பெரிய அளவுக்கு படிக்கணும்ல, இந்த 3 விஷயத்தையும் சிம்பிளா ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னா சரி. இப்ப பெருக்குதுன்னு பாருங்க, இந்த கேள்வியில சொல்றாங்க, குறித்த ஒரு வேலையின் 5ல 3 பங்கு வேலையை 6 மனிதர்களை கொண்டு, 5ல 3 பங்கு வேலையை 6 மனிதர்களை கொண்டு 5 நாட்கள்ல முடிப்பாங்க. அப்ப நம்ம இப்படி ஒரு அம்புக்குறி போட்டு 6ஐயும் 5ஐயும் பெருக்கணும். 6 5 30 மனித நாட்கள், இதை போட்டுக்கொள்வோம். அப்ப இந்த 6 5ல 3 பங்கு வேலை தான் 30 மனித நாட்கள். அப்ப 5ல ஒரு பங்கு வேலை ஒன்று கூட நம்ம யோசிக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா 3 பங்கு 30னா ஒரு பங்கு 10 மனித நாட்கள். மீதி வேலை, இப்ப அந்த மீதமுள்ள வேலை இருக்கு தானே, அது வந்து அரை மடங்கு வேலையை 2 நாட்கள்ல முடிப்பதற்கு எத்தனை மனிதர்களை ஈடுபடுத்தணும். அப்ப மீதி வேலைங்கிறது 5ல 2, அதன் அரைவாசினா 5ல 1 டிரெக்டாவும் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை நம்ம மீதி வேலையை எடுப்போம். 5ல 2 தானே மீதி வேலை. அப்ப 5ல 1 10னா 5ல 2 20 மனித நாட்கள். இதென்ற அரைவாசி. அப்ப 20 2ஆல பிரிச்சா 10. இந்த 10 மனித நாட்கள் 2 நாட்கள்ல இந்த வேலையை முடிக்கணும். 10 மனித நாட்கள் வேலையை 10 2ஆல பிரிச்சா 5 மனிதர்கள். அதாவது பாருங்க, முதலாவது பெருக்கி இருக்கோம், அடுத்தது மீதி பார்த்துருக்கோம், அடுத்து வகுத்து இருக்கோம் கடைசியா. அப்ப இந்த 3 ஸ்டெப்பும் இதுல வந்து கட்டாயம் இந்த பகுதிக்குள்ள செய்வோம். கொஞ்சம் இந்த சிம்பிளான கணக்கு ஒன்று தான். ஈஸியா கேள்விகள் வந்தாலும் 2 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இந்த 3 ஸ்டெப் நான் வச்சுக்கொள்ளுங்க. மற்ற பின்னங்கள் வந்தா கட்டாயம் இந்த பின்னங்களை முன்னே போட்டுக்கொண்டு நீங்க இருக்குங்க. அப்படி அப்ப நமக்கு அந்த விளங்கும். 5ல 3 தான் அது, 5ல 1 எவ்வளோ, 5ல 2 எவ்வளோ, இப்படி பார்த்துக்கொள்ளலாம். சரி, அடுத்த கேள்வி பாருங்களே. இந்த தரவுகள் வகைக்குறித்தல் பாடத்துல ஏற்கனவே பார்ட் 1ல 6வது கேள்வி ஒரு கேள்வியும் செய்தோம். ரைட், அது இல்லாம வரக்கூடிய பகுதிகள் தான் இது. இந்த பகுதி பார்த்தோம்னா கூட்டமாக்காத மீடுடன் பரம்பல்ல இடையம், முதலாம் காலனை, மூன்றாம் காலனை, காலனை இடைவீழ்ச்சி, இப்படியான விஷயங்கள் காண்ற முறை. சரி, இப்ப இடையம்னா ஒரு தரவு தொகுதினா நடுவே இருக்கிறது இடையம்.
கீழே இருக்கிற மிச்சம் இருக்கிற பகுதியின் நடுவு இருக்கிறது Q1. சரி, மேல இருக்கிற பகுதியின் நடுவு இருக்கிறது Q3ன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். சரி, இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் தான் காரண இடைவீச்சு. அப்ப இதுல பாருங்க, கூட்டமாக்காத முரண் பரம்பல் ஒன்றுல 3ஆம் காரணி 15ஆம் தரவாம். அப்ப 3ஆம் காரணினா Q3 3×4 என்சாக உண்டு. இது வந்து 15ஆம் தரவாம். 15ஆம் தரவு இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும். எண்ணுக்கு வேலை பிரதிட்ட சுருக்கி எடுக்கதான் 15 வந்திருக்கு. அப்ப 15 தானே தரவுன்ற எண்ணிக்கை கேட்பாங்க. இப்படியான கேள்விகள் வரலாம். அப்ப இந்த பிரிப்படுற நாளை கொண்டு போய் இதோட பெருக்கும். 15 4 60 கிடைக்கும். அப்புறம் 3 என்ஸாக ஒன்று வரும். 60 என்ன செய்யணும்? இந்த 3ஆல பிரிக்கணும். என்ஸாக ஒன்று வரும். அடைப்பு நீக்காம செய்து கொள்ளுங்க. 20 அப்புறம் கூட்டுப்படுறவட்ட கொண்டு கழிப்பான். அப்ப என் சமன் 19 வருது. 19 தரவுகள். சரி, அப்ப எப்படி கேள்வி கேட்கலாம்? இந்த மாதிரி கேள்விகள் இந்த சமன்பாடுகளை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். அதனால அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க பிள்ளைகள். இந்த சதவீதத்துல கிரேட் 10 வருமானம் வரி, தீர்வை, வெட்வரி, இறைவரி இதுகளுக்குள்ள இருக்கிற கேள்வி உண்டு. ஏன்னா முதல் கேள்வி ஒன்று போட்டிருந்தேன். இதுல தீர்வையும் வெட்வரியும் சேர்ந்து வந்திருக்க ஒரு கேள்வி உண்டு. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ள பேசிக் ஐடியா, தீர்வை வெட்வரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் பார்ப்போம். அப்போ அந்த இறக்குமதி பெறுமதிக்கு வீதம் பார்ப்போம், தீர்வை கிடைக்கும். அதை கூட்டி கொண்டா தீர்வின் பின்னரான தொகை. அதை டிரெக்டா காண்ற மெத்தட் எப்படின்னா, 20 வீதம் தீர்வைனா 100மே 120 டிரெக்டா காண்றது. அதே ஐடியா தான் வெட்வரிக்கும். சேம் ஐடியா, ரெண்டையும் ஒரே மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இங்க கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கையடக்க தொலைபேசிய இறக்குமதி செய்த பிறகு தீர்வை 20 வீதமும் வெட்வரி 10 வீதம் செலுத்தின பின்னரான தொகை தந்திருக்காங்க. அப்ப பின்னரான தொகை தந்திருந்தா நம்ம என்ன செய்யணும்னா, ஆரம்ப தொகை தெரியாது அப்படிங்கிற ஒரு ஐடியா. சதவீதம் கேள்விகள் விலங்காட்டி நீங்க ஆரம்ப பெறுமதி ஒரு எக்ஸ் அப்படின்னு வைங்க. அப்ப இந்த ஆரம்ப தொகைக்கு நம்ம தீர்வையின் பின்னரான தொகை பார்க்க பாருங்க, 100மே 120 போடுவோம். அப்ப இந்த அமௌண்ட் தான் தீர்வு பின்னரான தொகை. இப்ப வெட்வரியும் செலுத்துறாங்கன்னா டிரெக்டா திருப்பியும் 100ன் மேல் 110 போட்டா டிரெக்டாவே நமக்கு என்ன கிடைச்சுன்னா, அந்த தீர்வை வெட்வரியின் பின்னரான மொத்த அமௌண்ட் கிடைச்சிடும். அதுக்கு சமப்படுத்துவோம். சரி, அதுக்கு பிறகு பாருங்க, நமக்கு சுருக்கம் இருக்கு. இங்க ஒரு 0, இதுல ஒரு 0 கட் பண்ணி கொள்ளலாம் நேரா. அப்ப நான் சொன்னேன், ஒரே பக்கம் சுருக்கும் போது மேல கீழே சுருக்கணும். சமன் இருந்தா சமனுக்கு இந்த பக்கம், சமனுக்கு அந்த பக்கம்னு நேரா சுருக்கணும். அப்ப 12ல 12 ஒரு தடவை, 132ல 12 11 முறை. இந்த 11ம் இந்த 11டையும் கட் பண்ணிக்கொள்ளும். அப்ப பேலன்ஸ் இருக்கிற இந்த 100 போயிட்டு இங்க 1000தோட பெருக்கப்படும். 1000தோட 2 0 சேர்ப்போம். அப்ப நமக்கு 1 லட்சம் பெறுமதி கிடைக்குது. தீர்வை பின்னரான தொகை. அடுத்த கேள்வியில் பாருங்க, இந்த இதுல கனவளவுக்குள்ள சில நேரங்கள் கேள்விகள் வரலாம். இப்ப உருளையின் வலைபரப்பு, அதே மாதிரி இந்த அரியம், உருளை இதுகள் தொடர்படுத்தி கனவளவுள்ள ஒரு கேள்வி சில நேரங்கள் போடலாம். என வளமையா வார கேள்வி ஒன்றுதான் போன வருஷங்களுக்கு முதல்லாம் வந்திருக்கு. சரி, அப்ப இங்க விலங்கெடுத்து வச்சுக்கொள்ளணும். இந்த கனவளவுங்கிறது உருளையும் சரி அரியவும் சரி, கனவளவுங்கிறது சீரான குறுக்குவெட்டு பரப்பு தர உயரம். அப்ப இந்த அரியத்தை நம்ம குறுக்க வெட்டோம்னா, இப்படி ஒரே மாதிரி வெட்டோம்னா முக்கோண ஷேப்ல வெட்டி கொண்டு போகலாம். அதுதான் சீரான குறுக்கு வெட்டு பரப்பு. அதெந்த பரப்பு உயரத்தால பெருக்கணும், கனவளவு கிடைக்கும். உருளை எடுத்தாலும் வட்ட வடிவம் ரோல் கேட்கனா வச்சுக்கொள்ளுங்க. ஒரே மாதிரி வெட்டினா வட்ட வட்டமா வெட்டணும். வட்டத்தின் பரப்பு உயரம் மெய்ச்சால பெருக்குனா சரி. அப்ப இந்த கேள்வியில சொல்றாங்க, உருவில் உள்ள அரியத்தின் கனவளவின் 3 மடங்கு கனவளவுடைய செவ்வட்ட உருளையின் உயரம் இருந்திருக்காங்க. அதுன்னு ஆரை கேட்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி உருளையின் ஒரு உருளை ஒன்று இருக்கான். இதன் உயரம் வந்து 3.5 ஆரை கேள்வி. சரி, அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இதன் கனவுல 3 மடங்கா. அப்ப இதன் கனவுளுக்கு பாருங்க, சீரான குறுக்கு வெட்டு பரப்பு அரை தர அடி 11 செங்குத்து உயரம் 6. சரி, உயரம் 9. இவ்வளவுன்னா இதன் கனவளவு. அடி முக்கோண்ட அடி முக்கோண்ட செங்குத்து உயரம் தர அரியத்தின் உயரம். இதன் 3 மடங்கான கனவளவு தான் உருளையின் கனவளவு. உருளைக்கு சமன்பாடு தந்திருக்காங்க, தராட்டி நமக்கு தெரியணும். சி குறுக்கு வெட்டு பரப்பு πr வர்க்கம்
உயரம் எச்சால பெருக்கணும். சரி, அப்ப பாருங்க இங்க நமக்கு 2ஆல கட் பண்ணலாம். 3 வருது. அப்ப 11 தர 3 தர 9 தர 3 சமன் 22 7 தர 6 வர்க்கம். உயரம் 3+5ங்கிறத நம்ம அதை பிரதியிடும் போது 7/2. அப்ப 10+5னா 21/2 பிரதியிட்ட மாதிரி 3+5னா 7/2 பிரதியிடணும். அப்ப எனக்கு என்ன சுருக்கருக்கு கட் பண்ணி கொள்வோம். ஒரே சைட் சுருக்கும் போது மேல கீழே சுருக்கிக்கொள்ளணும். சமனுக்கு இந்த பக்கம் சமனுக்கு இந்த மற்ற சைடு பார்க்கும்போது தான் நேரா சுருக்கணும். இந்த 11 இந்த 11ஐயும் கட் பண்ணலாம். அப்ப நமக்கு மிச்சம் இருக்கிறது 3 3 9 9 9 81 சமன் 6 வர்க்கம். ஆகவே வர்க்க மூலம் 81 9 சென்டிமீட்டர். இதன் இதுல வரக்கூடிய கணக்கு. அடுத்த கேள்வி பாருங்களே, இந்த மேலதிக வினாக்கள்ல நான் கொஞ்சம் கேள்வியில் எடுத்திருக்கேன். அதுல எல்லாம் இல்லை, கொஞ்சம் வினாக்கள் மட்டும் நான் விளங்கப்படுத்தி விடுறேன். எழுவாய் மாற்றம் செய்யறதுன்னு ஒரு முதலாக கணக்கு இருக்கு மேலதிக வினாக்கள்ல. இந்த மாதிரி ஏ வர்க்கம் சகவை, இதுல ஏ எழுவாய் ஆக்கணும். சில நேரங்களில் எழுவாய் மாற்றம் ஏதாவது கேள்வியில் வந்தா செய்ய தெரியணுமே, அதுக்காக இந்த கேள்வியும் போட்டிருக்கேன். அப்ப இதுல ஏ எழுவாய் ஆக்கணும்னா பாருங்க, ஏ வந்து 2 இடத்துல இருக்கு. அப்ப இப்படி 2 இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு எழுவாய் ஆக்கணும்னா அது வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். அப்ப இங்கே இது வந்து பாத்தீங்கன்னா வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கு. அப்ப இந்த வர்க்க மூலத்தை இந்த பக்கம் கொண்டு வருவோம் முதலாவது. அப்ப இந்த பக்கம் வர்க்கம் வர்க்கம் மூலம், அப்ப வர்க்கம் மூலம் வர்க்கம், அப்ப இப்படி வந்துடும் சமன் ஏ வர்க்கம் சகவாய். இப்ப இந்த ஏ வர்க்கத்தையும் கொண்டு வரும்போது இந்த வர்க்கத்தை 2 பக்கம் போட்டுக்கொள்ளலாம். இப்படி ஏ வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் அப்படி போட்டுக்கொள்ளலாம். மைனஸ் ஏ வர்க்கம் சமன் பை. இந்த மாதிரி 2 இடத்துல இருக்கிறத ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். அப்ப இப்படி கொண்டு வந்து நம்ம பொது எடுக்கணும். தனியாகிடும் ஏ வர்க்கம். அப்ப பொது எடுத்தோம்னா பாருங்க, ஏ வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சய உண்டு சமன் பை. இப்ப இதை அப்படியே பிரிச்சிருவோம். ஏ வர்க்கம் சமன் வையின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சய உண்டு. இப்போ வர்க்கம் அங்க போனா வர்க்கம் மூலம் வர்க்கம் வர்க்கம் மூலம். இப்போ சில நேரங்களில் வர்க்கம் மூலம் எடுக்கும்போது சகோசாய போடுவோம். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் போடணும் அவசியம் இல்லை, நீங்க இப்படியே விடலாம். சகோசாய போடுறதுதான் முறையான விட, அப்படி போடணும் கட்டாயம் இல்லை. போட்டாலும் பிரச்சனை இல்லை, போட்டாலும் விட சரிதான். போடணுங்கிற கட்டாயம் இல்லை, நம்ம பிளஸ் மட்டுமே காட்டி விடலாம். கேள்வியில 7வது கேள்வியா வந்து போட்டிருக்கேன். இந்த ஏற்ற கோணம் இறக்க கோணம். அப்ப ஏற்ற கோணங்கள் உங்களுக்கு தெரியணும். நான் கீழே இருந்து மேல இருக்க ஒரு பொருளை பார்க்கும்போது இது கண்மட்டம், இது பார்வை கோணம் சொல்லுவோம். இது 2 கிடைப்பட்ட கோணம் தான் ஏற்ற கோணம். இறக்க கோணம் மேல இருந்து கீழே அதே பொருளை பார்க்கலாம். அப்ப இங்க இது கண்மட்டம், இது பார்வை கோடு, இதுதான் இறக்க கோணம். சரி, அப்ப இதுல பாருங்க 2 கட்டிடம் இருக்காம். இந்த கட்டிடத்துல ஏபி கட்டிடம் பெரிது பிக்யூ கட்டிடத்தை விட. இப்படி 2 கட்டிடத்தை வரைஞ்சு கொள்ளணும். சரி, ஏபி 30 மீட்டரா, கட்டிடம் ஏபியின் உச்சி பி. அப்ப அடி வந்து ஏயா இருக்கும். இப்படி போட்டுக்கொள்வோம். உச்சி பியில இருந்து கட்டிடம் பி கியூவின் அடி பிக்கான இறக்க கோணம். அப்ப பி இது வந்து கியூ, இது 30 மீட்டர். இந்த தரவுகளை குறிக்கணும். இறக்க கோணம் பாருங்க, இதை முதல் இணைச்சிட்டு இறக்க கோணம் முதல் புள்ளி கோடு கண்மட்டத்தை வரையணும். அதுல இருந்து இந்த பார்வை கோடுக்கான கோணம் தான் இறக்க கோணம் 62 பாகை. இந்த தரவுகளை குறிக்க தெரியணும். அப்ப இது இறக்க கோணம் 60 ஏற்ற கோணமும் 62 ஏற்ற கோணமும் இந்த கோணமும் 62 தான். ஏன்னா கண்மட்டம் சமாந்திர கோடு அமையும். சரி, அது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அடுத்தது பாருங்க 8வது கேள்வியா, இந்த கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். இதுல பேருந்து ஒன்று 50 km/h கதியில் பயணித்து குறித்த ஒரு தூரத்தை கிடைக்க 3 மணி நேரம் எடுக்கலாம். அப்படி என்னன்னா தூரம் காண்றை பாருங்க, தூரம் சமன் அந்த சென்ற தூரம் பார்க்க கதி 50 km/h 3 மணி நேரம். அப்ப பெருக்குனா 150 கிலோமீட்டரா இருக்கும் அந்த குறித்த தூரம். அதே தூரத்தை 2.5 மணி நேரத்துல அடைவதற்கு என்ன கதியில பயணிக்கணும். அப்ப கதி சமன் தூரத்திங்கின் நேரம், நேரங்கிற 2.5. அப்ப எப்படி போட்டுக்கொள்வோம். நம்ம தேவையான இதை பாருங்க, இது பிரித்தல் அடையாளம். 2.5ங்கிறது 5×2 150 தர 2×5 ஒரு முறை இங்க 30 32 60 km/h வேகத்துல போகணும்.
2.5 மணித்தியாலத்துல போகணும்னா சரி.